10 farmers can pluck a field in 21 days. How many number of days reduced if 14 farmers plugged in a same field? ஸோ இங்கே 10 farmers ஒரு ஃபீல்டை 21 நாளையில் வந்து உழுது முடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது நம்பர் ஆஃப் டேஸ். ஸோ இதே மாதிரி 14 ஃபார்மர்ஸ் வந்து வேலை பார்த்தாங்கன்னா இந்த 21 நாள் எவ்வளோ நாள் குறையும் அப்படி வந்து கேட்டிருக்காங்க. எத்தனை நாளாக குறையும்னு கேட்கல, எத்தனை நாள் வேலை குறையும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போது ஒரே வேலையை 2 செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து 2 டைம் லைனில் செய்ய போகிறாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா எனக்கு n1 × d1 ஈக்குவல்ஸ் n2 × d2. ஒரே வேலையை செய்கிறப்போ நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ், நம்பர் ஆஃப் டேஸ், நம்பர் ஆஃப் பீப்புள், நம்பர் ஆஃப் டேஸ். நமக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த செட்டு. இங்கே எத்தனை ஃபார்மர்ஸு? 10 ஃபார்மர்ஸு. எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 21 நாளில். இங்கே எத்தனை ஃபார்மர்ஸு? 14 ஃபார்மர்ஸ். எத்தனை நாளில் தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணால் 7 நாளில் கேன்சல் பண்ணால் 3, 7 நாளில் கேன்சல் பண்ணால் 2, 1 2 is 2, 5 2s are 10, 3 5s are 15. ஸோ அப்போது ரெண்டாவது செட் ஆஃப் ஃபார்மர்ஸ் 14 ஃபார்மர்ஸ் உள்ளே இறங்குனாங்கன்னா அதே வேலையை 15 நாளில் முடிப்பாங்களாமா. ஸோ அப்போ எவ்வளோ நாள் வந்து வேலை குறையும்? 21 - 15, 6 நாள் வந்து வேலை குறைஞ்சிரும். அப்போ ஆப்ஷன் சி 6 days. ஸோ இந்த விஷயத்தில் ஒரே ஒன்று தான் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ஃபார்முலா நம்பர் ஆஃப் டேஸ் ஃபார்முலா. ஓகேவா? n1 × d1 ஈக்குவல்ஸ் n2 × d2. n1 d1 என்றது ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஒர்க்கர்ஸ், ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் நம்பர் ஆஃப் டேஸ். n2 d2 செகண்ட் செட் ஆஃப் ஒர்க்கர்ஸ், செகண்ட் செட் ஆஃப் நம்பர் ஆஃப் டேஸ். ஸோ இதில் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ் ரிடியூஸ்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. ஸோ கிடைச்ச ஆன்சரை ஆல்ரெடி இந்த நம்பர் ஆஃப் டேஸ் வந்து ரிடியூஸ் பண்ணிங்கன்னா எத்தனை நாள் வேலை குறைஞ்சிருக்கு அப்படின்றது கரெக்டாக தெரியும். அது இங்கே 6. ஓகேவா? பாய் கேஸ். இந்த மாதிரி நிறையா பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? பாய்.